ஹலோ! வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் வந்து ஃபுட்பாலிங் வைஸா இருக்கட்டும் சரி, எல்லா விதத்திலயும் ஒரு மண்டக்கோளாறு வாரமாவே ஆரம்பிச்சது. இன்ஃபாக்ட் நாங்க இந்த வீடியோ லேட்டா போட்டதுக்கு எங்களுடைய சாரி. மண்டே ரெக்கார்ட் பண்ணணும்னு நெனச்சோம். டியூஸ்டே ரெக்கார்ட் பண்ணணும்னு நெனச்சோம். பட் ஃபைனலா வந்து வெட்னஸ்டே தான் இது ஒரு ஒரு கோளாறான வாரமாவே எனக்கு இருந்திருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். கமிங் பேக் டூ ஃபுட்பால். பிரீமியர் லீக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த இன்டர்நேஷனல் பிரேக் முன்பு FPL டீம்ல வந்து எவனையாவது ட்ரிபிள் கேப்டன் இல்லாட்டினா இவன் கண்டிப்பா கோல் அடிப்பான்டா அப்படின்னு கேப்டன் போட்டிருப்போம். ஒழுங்கா எந்த டீமுமே அதாவது அந்த வாரம் வந்து எல்லா டீமுமே கண்ட்ராவியா ஆடும். இன்னொன்னு என்ன பார்த்தா ஈஸியான ஃபிக்சர்ஸ் எல்லா டீமுக்குமே. ஆனா தோத்தா கும்பலா தோப்பானு. டிரா ஆனா கும்பலா டிரா பண்ணும். கிளிச் இந்த பிரீமியர் லீக் அப்படின்னு சொன்னா அது இந்த ஒரு வாரம். அபார்ட் ஃப்ரம் ஆர்ஸ்னல், சிட்டி மத்த எல்லா அந்த டாப் 6 டீம்ஸ்ன்னு சொல்ற எல்லா டீமுக்கும் ரொம்ப அன்ஃபேவரபிள் ரிசல்ட்ஸாவே இருந்திருக்கு. நம்ம ஆரம்பிக்கிறத வந்து ஆக்சுவலி வந்து ஆர்சனல் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிப்போம். சில மேட்சஸ்லாம் எப்படி விளையாடுறோன்றது முக்கியம் இல்ல. வின் பண்றோமா அப்படின்றது தான் முக்கியம். இந்த ஆர்சனல் வெர்சஸ் நியூகாசில் மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச். அந்த மேட்ச் ஆர்சனல் தோத்திருந்தா 7ஆவதா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க வந்து 2வது இடத்துல லிவர்பூலுக்கு வந்து 2 பாயிண்ட் பின்னாடி இருக்கு. அது இது எல்லாம் நடந்தது மொத்தமா வந்து ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்துல. இது வந்து ஆர்சனலுக்கு வந்து அவங்க சாம்பியன்ஸ் ஆகறதுக்கான ஒரு ஏர்லி சைன்ஸா? Arsenal definitely on the right track. One, they have stitched very good results. United away win. Liverpool away only loss of the season. City வந்து at home. அதுவும் வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. அண்ட் நியூகாசில் விச் தே யூஸ்வலி ஸ்ட்ரகிள் வித் அது வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. தே ஆர் ஆன் த ரைட் ட்ராக். ஒரு டைட்டில் கண்டெண்டர்ஸா அப்படிங்கிறதுக்குள்ள போகாம இந்த மேட்ச்ல வந்து ஆர்டெட்டாவோட சப்ஸ்டியூஷன்ஸ் தே வர் ரியலி குட். He bought on Merino last season so many headed goals. இந்த சீசனும் கோல் அடிச்சான். ஓடகார்டு எடுத்துட்டு வந்தான். ஓடகார்டு வந்து 2 or 3 very beautiful through balls ஆமா. போட்டான். He changed the game completely. Newcastle வந்து லைக் பின்னாடியே பின்னா இருந்தாங்க. ஓடகார்டு வந்த பிறகு ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி முன்னாடி போயிருப்பாங்க. ஸோ டிசர்வ்ட் வின்னர். தெரியல குட் டைம்ஸ்னு நினைக்கிறேன் ஆர்சனலுக்கு. ஆமா. பறக்க அவங்க போகுது போல இருக்கு. எஸ்பெஷலி அவங்க அந்த ஆடகார்ட வந்து கொண்டு வந்தது வந்து அவனுக்கு இன்ஜுரி ஷோல்டர் இன்ஜுரியாவே ஏர்லி ரெக்கவரியா இருக்கிறான்னு தெரிஞ்சுமே அந்த இன்டென்ட் ஆக்சுவலி அந்த இன்டென்ட் தான் எப்பயுமே வந்து நம்ம ஆர்சனலுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே நம்பன்னு இல்லை ஆர்சனல் ஃபேன்ஸ் ரீசெண்டாவே வந்து இன்டென்ட் இல்ல அப்படின்னு ஒரு மேஜர் கம்ப்ளைனா ஒரு ஆர்டேட்டாவே வந்து ஓகே நம்ம வின் பண்ணணும் ஒரு இன்டென்ட்டோட வந்து அந்த கேம் கடைசி ஒரு 20 மினிட்ஸ் அவங்க அப்ரோச் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனா ஒரு ஒரு விஷயம் நம்ம என்னதான் கலாய்ச்சாலும் கார்னர் கோல் அப்படின்னு அதுல அவங்க மேட்ச் பண்ற கன்சிஸ்டன்சி வந்து உண்மையாவே சம்திங் டு லுக் அவுட் ஃபார். கார்னர் கேன் வின் யூ மேட்சஸ் ஆர் கார்னர்ஸ் கேன் வின் யூ டைட்டில் அப்படின்ற ஒரு நியூ ஒரு ஒரு திங்கிங்கே வந்து ஆர்சனல் கூட. ஏன்னா அவனுங்க அப்படி அக்யூரேட்டா இருக்கிறானுங்க, ஒரு மெனஸாவே இருக்கிறாங்க. நியூ காசில் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டிஃபென்ஸ், எவ்ரி ஒன் இஸ் டால், எவ்ரி ஒனுக்கும் ரொம்ப வெல் பில்ட். 87th to 90th மினிட்ல கேப்ரியல் மாதிரி ஒரு த்ரெட் வந்து ஹெட் பண்றான். அது நிக் போப் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கோல் கீப்பருக்கு தாண்டி உள்ள போதா என்ன பார்க்கணும் ஜெலசியா எனக்கு ஜெலசியா இருந்துச்சு. நான் ஹானஸ்டா நான் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆர்சனல் ஃபேன் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஹேட் வாட்ச் ஃபார் 84 மினிட்ஸ் அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அவங்க தான் வந்து மற்ற டீம் தோத்ததுனால நல்லா ஹேட் வாட்ச் பண்ணிருப்பானுங்க. எஸ்பெஷலி லிவர்பூலோடைய டிஃபீட். ஏன்னா நம்ம அடுத்து டக்குன்னு லிவர்பூலுக்கு வருவோம். ஒரு 2-3 நாளா வந்து நான் ட்விட்டர்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் எங்க போனாலும் ஏதோ வந்து லிவர்பூல் தொடர்ந்து ஒரு 10 மேட்ச் தோத்துட்டு ஒரு ரிசல்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு பயங்கர ஒரு பேனிக் அண்ட் ப்ரெஷர்ல வந்து ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சில பேர் என்னன்னா திடீர்னு பார்த்தா ஸ்லாட் அவுட். நான் வந்து சில எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. நான் இப்போ ஒரு அருமையான ஒரு ட்வீட் ஒன்று வாசிச்சேன். அந்த ட்வீட்ஸ்ல இருக்க ஒரு 4 கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நான் அவங்க கிட்ட கேட்கறேன். ஸ்டார்டிங் வித் 4-2-3-1 விசஸ் 4-3-3 ஃபார்மேஷன். லாஸ்ட் இயர் நீங்க 4-3-3ல விளையாண்டு சாம்பியன்ஷிப் ஆன. இப்போ 4-2-3-1 இந்த ஃபார்மேஷனை இந்த ரிசல்ட்ஸுக்கும் இந்த ஃபார்மேஷன்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிற மாதிரி நீ பாக்குறியா? ரிசல்ட்ஸுக்கும் ஃபார்மேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கறத தாண்டி நான் எப்படி பாக்குறேன்னா, லாஸ்ட் சீசன் வந்து சாலா ஒரு ஃப்ரீக் சீசன் அப்படின்னு வச்சுக்கலாம். மெனி கேம்ஸ் வி ஒன் வித் 1 கோல் டிஃபரன்ஸ். ஆக்சுவலி நாங்க வந்து லோவஸ்ட் கோல்ஸ் கன்சீடட். மோர் அண்ட் மோர் டீம்ஸ் ஆர் கோயிங் மோர் டிஃபென்சிவ். நீ ப்ரமோட்டட் டீம்ஸ் பார்த்தனா பெர்ன்லியோட லோ பிளாக் இருக்கும். இல்ல மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் லோ பிளாக் நல்லா ஆடுறாங்க. கிறிஸ்டல் பேலஸ் கூட இப்ப தோத்தாங்க இந்த வாரம். லிவர்பூல் பெருசா சான்சஸ் ஒன்னும் கிரியேட் பண்ணல. டிரான்சிஷன்ல தான் ஆடுறாங்க. தட் இஸ் த ரீசன் ஐ திங்க் தே வாண்ட் மிட்ஃபீல்ட் டு பி மோர் கன்ஜஸ்டட். ஸோ டிரான்சிஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம். இந்த சிஸ்டம் பிளேயர்ஸ்க்கு இன்னும் போல.
வேர்ட்ஸ் அகாமடேட் பண்ணணும். சாலா வந்து இந்த சீசன் வந்து ஹி ஹஸ் பிளேட் வித் டிஃபரெண்ட் ரைட் பேக்ஸ். அதுவே அவனுக்கு பெரிய தொல்ல. கார்னர் பிராட்லி ஆடுறான், சோபோஸ்லாய் ஆடுறான், ம். ஃப்ரிம்பாங் ஆடுறான். இந்த கொஹெஷன் இன்னும் டீம்ல வரவே இல்ல. ஆனா ஸ்லாட் அவுட்டு இல்ல இந்த 2 கேம்ல வந்து பேனிக் ஆகுறது அப்படிங்கிறது இட்ஸ் ஓவர் ரியாக்ஷன். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன். எந்த கேம் வந்து டோட்டலா டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னு நீ பார்த்தனா, நிஜமா நீ எந்த கேமே அப்படி சொல்ல முடியாது. இட் வாஸ் a close win against Arsenal, very close against Everton. செகண்ட் ஹாஃப்ல எவர்டன் நல்லா கம்பேக் குடுத்தாங்க. போர்ன்மவுத்தோட, ஈவன் அட்லெட்டிகோ மேட்ரிடோட. ஸோ அந்த பேனிக் வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி பிகாஸ் லிவர்பூல் டு நாட் கண்ட்ரோல் கேம்ஸ் லைக் வாட் தே யூஸ் டு லாஸ்ட் சீசன். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் ஐ திங்க் ஒரு சின்ன அலாரம் பட்டன் மாதிரி எல்லாருக்கும் அடிச்சுன்னு இருக்கு. ஐயோ உறுத்தினே இருக்கு மனசுல. ஆனா ஸ்லாட் அவுட் அப்படிலாங்கிற இது யாராவது யுனைடெட் ஃபேன் இன் டிஸ்கைஸா இருப்பான் லிவர்பூல் ஃபேனா அந்த மாதிரி ஆளுங்களா இருப்பாங்க. மத்தபடி போன சீசன் நூனஸ் இருந்தான். எக்கச்சக்கமான சான்சஸ் அவனுக்கு கிரியேட் பண்ணீங்க. அவனால ஃபினிஷ் பண்ண முடியல. இந்த சீசன் ஒரு ப்ரூவனான ஒரு ஃபினிஷர் உள்ள இருக்கிறான். பட் உங்களால சான்ஸ் கிரியேட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். செகண்ட் பார்ட், சாலாவுடைய கோல் ஸ்கோரிங் கேப்பபிலிட்டி குறையறதுக்கு பர்சனல் ஃபார்மா இல்ல உன்னுடைய தாட்ஸ்? ஏன்னா அது ஒரு பயங்கர அவன் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுல இருந்தே ஒரு பெரிய டிப் இருக்கு எனக்கு தோணுது. இன் டர்ம்ஸ் ஆஃப், ஏன்னா நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃப்ரீக் சீசன். சாலா வந்து இஸ் நாட் ஈவன் இன் தி டாப் 7, 8 2 லிஸ்ட். தான் 2 கோல் தான் நினைக்கிறேன். போர்ன்மவுத்தோட ஆமா. அதுல அண்ட் ஒண்ணு பெர்ன்லியோட பெனால்டின்னு பெனால்டி. நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நூனஸ் இருக்கப்போ ஏன் அப்படின்னா வி ஹேட் வண்டர்ஃபுல் ரைட் பேக். ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் நிறைய லாங் பால்ஸ் ஆடும். சாலா அண்ட் லூயிஸ் டியாஸ் 2 பேருமே வந்து தே ஹோல்ட் தி வித். ஸோ நூனஸ் கேன் 2 சைடுமே அவனால டயகனல் பால்ஸ் லாங் பால்ஸ் எல்லாம் போட்டு ரன் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, மிட்ஃபீல்ட கிரவுட் ஆக்கிட்டாங்க. வேர்ட்ஸ் ஸ்லாட் வான்ஸ் நம்பர் 10 அண்ட் ஃபார்வர்ட் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. வேர்ட்ஸ் வந்து நீ பார்த்தனா நிறைய பால்ஸ் வந்து ஒன் டச் ஆடுவோம். ஒன் டச் ஆடுறதுக்கு திரும்பி பால் வர்றதுக்கு யாரும் இல்ல சம்டைம்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஐசாக்கோட கோஆர்டினேஷன் இல்ல. அந்த மாதிரி லைக் ஒரு கோஹெஷன் கெமிஸ்ட்ரி இல்லாததான் ப்ராப்ளமே. அண்ட் சிஸ்டம் சேஞ்ச். அந்த 4-3-3ல 2 பேர் விட்டு ஹோல்ட் பண்ணி நூனஸ் வந்து இஸ் a பேசி ரன்னர். எவ்வளவு ஃபாஸ்டா ஓடணும் எனக்கு தெரியும். அதனால லாங் பால்ஸ் போட்டு தே கிரியேட்டட் சோ மெனி சான்சஸ். நிறைய சான்சஸ் இந்த சீசன் கிரியேட் பண்ணலதான். ஐ திங்க் இட் இஸ் a சிஸ்டம் இஷ்யூ. அண்ட் சாலா நான் சொல்றேன், அவனுக்கு வந்து ஆடின ரைட் பேக்ஸ்ல யார் ஓவர்லேப் ஆகுறா, யார் அண்டர்லேப் ஆகுறா. ஒரே மேட்ச்ல பிராட்லி ஸ்டார்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட் ரைட் பேக் வந்து சோபோஸ்லாய் வருவான். இல்ல 1 கோல் லீட டிஃபெண்ட் பண்ணணும்னா எண்டோவும் வந்து திடீர்னு ரைட் பேக் ஆடின இருப்பான். அவனுக்கு வந்து ரைட் விங் வந்து போன சீசன் இல்ல அதுக்கு முந்தின சீசன் எப்பவுமே வந்து ட்ரெண்ட் தான் இருந்திருக்கான் கூட. ட்ரெண்ட் இல்ல பிராட்லி. இந்த சீசன் 5 பேர் ஆடிட்டாங்க ரைட் பேக். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இட் வில் கெட் சார்ட்டட். நெக்ஸ்ட் 3-4 கேம்ஸ் டில் ஸ்லாட் ஃபைன்ஸ் அண்ட் ஆன்சர். இது ரொம்ப கஷ்டமான டைமா தான் இருக்கு போகுது லிவர்பூல். எனக்கு ஒண்ணுதான், லிவர்பூல் பொறுத்த வரையும் டீம் வைஸ்லாம் ஆன் பேப்பர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ஸ். ஒரு மேனேஜருக்கு இதோட ஒரு பெஸ்ட் டீம் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. பட் எனக்கு வரிங்கா பாக்குற ஒண்ணுன்னா, சாலா எப்பப்பெல்லாம் ஆல் ஃபயரிங்கா இருந்திருக்கிறானோ, ரொம்ப அட்லீஸ்ட் சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க, க்ளோஸ் டு டைட்டில் சக்சஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்குது. அந்த மாதிரி அவன் ஃபயர் பண்ணாம இருக்கும் போது கோல்ஸ் வேற எங்க இருந்து வரப்போகுதுன்னு ஒரு கொஸ்டின். சோர்ஸ் ஆஃப் கோல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது சோர்ஸ் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் பத்தி பேசியே உங்க டிஃபென்ஸ் தான் சோர்ஸ் ஆஃப் கோல்ஸ் ஃபார் தி ஆப்போனன்ட்ஸ். இப்படி ஒரு டிஃபென்சிவ் லைன் வச்சிருக்கீங்க. குஸ்டோ வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்றான், சலோபா ரெட் கார்டு. இட் வாஸ் a horrible week நிஜமா. பிரைட்டனோட செகண்ட் ஹாஃப்ல ஐ திங்க் ஆஃப்டர் தி ரெட் கார்டு பிரைட்டன் வந்து ஹஃபிங் பஃபிங் பண்ண. ஆனா லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணி கூட 1/4 or 5 கூட. ஐ திங்க் மரஸ்கா ஷுட் பி வரிட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனஸ்டா எவ்ரிஒன் இஸ் வரிட். மரஸ்காவே வரிட். இன்ஃபேக்ட் இந்த சாம்பியன்ஸ் லீக் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து மரஸ்கா வந்து அட்மிட் பண்ணான். ஹி மேட் a mistake in substitutions for both the matches. I see and the following statement தான் எனக்கு கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுச்சு. He said I am also learning on the job அப்படின்ட்டு. அங்கதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் philosophy of செல்சியே வருது. செல்சியில வந்து you don't come manage Chelsea to learn. கரெக்டா? நாங்க பார்த்து வளர்ந்த செல்சி எல்லாமே வந்து ப்ரூவன் பீப்புள் கம் வின் நியூ ட்ராஃபிஸ் அண்ட் கோ. ஓகே, அந்த மாதிரி சைக்கிள். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா நியூ சைக்கிள் டு அடாப்ட். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஐ திங்க் மரஸ்காவை பிளேம் பண்றதோட லாட் மோர் பிளேம் ஹேஸ் டு பி கிவன் டு தி ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ். நீ விண்டோ ஆஃப்டர் விண்டோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2 பில்லியன் நீ செலவு பண்ணியுமே உன்னுடைய ஸ்டார்டிங் லைன் அப் வந்து அந்த ஷேப்ல இருக்குது. பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, எல்லா செல்சி ஃபேன்ஸ் நிறைய பேர் இன்ஜுரின்னு. லெட்ஸ் பி வெரி ரியலிஸ்டிக். கோல்வில் இன்ஜுரி இஸ் a real miss. பாமர் இன்ஜுரி இஸ் a real miss. இவங்க 2 பேருடைய இன்ஜுரியை தாண்டி யாருமே வந்து ப்ரூவன் பிளேயர்ஸ் இல்ல who are injured current now in Chelsea. லாபியாவா இருக்கு, டாசனா இருக்கு, சாலபாவா இருக்கு, மேலட் லியாம் டெலப்பா இருக்கு, ஆண்ட்ரே சாண்டோஸ்.
இன்ஜுரி லிஸ்ட் பெருசு தான். ஒரு ஸ்ட்ராங்கான செல்சி டீம்ல இவங்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா, தட்ஸ் நாட் த கொஸ்டின். ஸோ ஆப்வியஸா வந்து தி ப்ளேம் இஸ் ஆன் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் என்ன பொறுத்தவரையும். அப்ரஹாமோவிச் ஓனரா இருந்திருந்தா இப்ப மரேஸ்கா சாக் ஆயிருப்பான்ல. சத்தியமா அப்ராமேஜ் ஓனரா இருந்திருந்தா மரஸ்கா ஜான்வரியிலேயே சாக் ஆயிருப்பான். இன்னொன்னு சொல்றேன். அப்ராமோவிச் ஓனரா இருந்திருந்தா மரஸ்கா கோச்சாவே ஆயிருக்க மாட்டான் செல்சிக்கு. தட் இஸ் வேர் தி ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி. நான் மரஸ்கா சூஸ் பண்ணும்போது எப்படி செல்சியோட ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஹான்சி ஃபிளிக், லூயிஸ் என்ரிகே, தேர்ட் ஆப்ஷன் மரஸ்கா. அண்ட் வி வென்ட் ஃபார் மரஸ்கா. அண்ட் எனக்கு எந்த விதமான இதுவுமே இல்ல. கம்ப்ளைண்ட்ஸுமே இல்ல மரஸ்கா பத்தி. ஹி வான் அஸ் வேர்ல்ட் கப், ஹி வான் அஸ் இதெல்லாம் ஓகே. மை கன்சர்ன் இஸ் கண்டிப்பா மரஸ்காக்கு ஒரு சாலிடான ஸ்டார்டிங் லைனப் நீங்க ஹி ஹாஸ் தி கேப்பபிலிட்டி டு டேக் திஸ் டீம் டு கிரேட்டர் ஹைட்ஸ். டாக்டிக்கலா என்ன கேட்டா மரஸ்கா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்டிக்கல் கோச். அதாவது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேவலமா ஆடுவானுங்க லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே. செகண்ட் ஹாஃப்ல மரஸ்காவோட அந்த சின்ன சின்ன டாக்டிக்கல் சேஞ்சஸ்ல வி வர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். ஒரு மேனேஜர் கிட்ட இருந்து நம்ம அவ்வளவுதான் எதிர்பார்க்கணும். ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் இட்ஸ் ஆன் தி பிளேயர்ஸ் டு டெலிவர். அந்த குவாலிட்டி பிளேயர்ஸ் இப்போ செல்சில இல்ல. எனக்கு அதுக்கு மேல ரொம்ப வரிங்கா இருக்கிறது என்னன்னா, இப்போ டிசிப்ளினரி இஷ்யூஸும் ஒரு ரெட் கார்டு இஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். 2 ரெட் கார்டு இஸ் அ வரி. நேத்து சாம்பியன்ஸ் லீக்ல தேர்ட் ரெட் கார்டு இஸ் இட்ஸ் நாட் ரைட். அந்த தப்பா அண்ட் இட் இஸ் அ வரியிங் டைம் கன்சிடரிங் தி ஃபிக்சர்ஸ் எங்களுக்கு அடுத்து லிவர்பூலோட இந்த வாரம் சாம்பியன்ஸ் லீக்லயுமே கிரிட்டிக்கலா அயாக்ஸோட இருக்கு. அதுக்கப்புறம் பார்சிலோனாவோட இருக்கு. இதுக்கு நடுவில் ஆர்சனலோட விழா. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a சரி, tough டாப் one 4 for முடிப்பாங்களா, Chelsea. முடிக்க மாட்டாங்களா? இப்போ இருக்க நிலைமையில இல்ல நீ வந்து யூ ஹேவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டீம்ஸ் அரவுண்ட் யூ. டாப் 4 எஸ். என்ன ஓகே. கேட்டா முடிப்பாங்க. எனக்கு வந்து இது ஒரு இட்ஸ் ஸ்மால் கிளிட்ச். ஏன் நான் சொல்றேன்னா, இதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் ஜான்வரில ஆச்சு. தே ஸ்டில் ஃபினிஷ் டாப் 4. செல்சி கிறிஸ்டல் பேலஸ தவிர டாப் ஆஃப்ல யாரையாவது ஆடுனாங்களா கோல் லிவர்பூல் தான் அடிச்சு? ஃபர்ஸ்ட். இனிமேல் தான் அஹ், எங்களுக்கு எல்லா டாப் ஃபிக்சர்ஸும் ஆரம்பிக்குது ஆக்சுவலி. ஸோ அதுலயே வில் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. அதனால தான் நான் யோசிக்கிறேன். கோல்வெல் வந்து இஸ் அவுட் அன்டில் ஜான். அது ஓகே. அது பிரச்சனை இல்ல. ஃபொஃபானா வந்து ஹி நீட்ஸ் டு பி கண்டிப்பா பேக். அண்ட் நேத்து சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்ல பேடியஷில் வந்து ஹி பிளேட் ரியலி வெல். பிரென்ட்ஃபோர்டோட கடைசி நிமிஷத்துல கன்சீட் பண்ண கோல் வந்து பார்த்தோன்னா லாங் த்ரோ பண்ணி ஹெட்டிங். கரெக்ட், கரெக்ட். எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹெட்டிங் கோல். அதாவது வந்து அந்த ஏர் டியூவல்ஸ்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. பேடியஷில் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஃபொஃபானாவும் வெரி ஸ்ட்ராங். அண்ட் இவங்க 2 பேரும் வராங்க இன்ஜுரி ப்ரோனா இல்லாம இருக்காங்கன்னா தென் பட் ஐ திங்க் டாப் 4 லாங் ரேஸ். டாப் 4 இஸ் அச்சீவபிள். மரஸ்கா விடுங்க, அமரமே தூக்கிடலாமா எப்படி? பிரென்ட்ஃபோர்ட் அமரன் பிளேயர்ஸ்ல கோல் அடிச்சு செலிப்ரேட் கூட பண்ண மாட்டாங்க. அப்படியே நடந்து போறாங்க 3வது கோல் அடிச்சுட்டு. பிரென்ட்ஃபோர்ட் வந்து இந்த வருஷம் ரெலிகேஷன்ல இருப்பாங்க. பட் ரொம்ப ஈஸியா தேர்ட் கோல் அடிச்சு யுனைடெட் வந்து ஹஃப் பண்ணாங்க, பஃப் பண்ண என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா வந்து ஐ திங்க் இட் டிட்ன்ட் வொர்க் அவுட். என்ன சொல்றது, ஒரு டிஸ்ஜாயிண்டடா இருக்காங்க. யாருமே ஒரு ஹாப்பியா ஃபுட்பால் ஆடுற மாதிரி இல்ல. 90th மினிட்ல எல்லாரும் துண்டு தலையில போட்டு உட்காந்துட்டாங்க. என்ன அமரும் தலையில துண்டு போட்டுடலாமா? என்ன என்ன கதை? அமரும் நீட்ஸ் டு பி சாக்ட் அப்படின்ட்டுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தேன் நேத்து. நான் இன்னொருத்தர்கிட்ட பேசி லாஸ்ட் 4 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ்ல டெனாக் வந்தான். 2 இயர்ஸ் இருந்தான். ஒரு எஃப்ஏ கப் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ரால்ஃப் ராக்னிக் இல்ல சாரி இந்த ரால்ஃப் டென்னாக்கு ராக்னிக் முன்னாடி முன்னாடி. முன்னாடி ரால்ஃப் ராக்னிக் அதுக்கு முன்னாடி வந்து ஓலே குனார் சால்சார் இருந்தான். இவங்க 3-4 கோச் ட்ரை மொரினியோ மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கோச் ட்ரை பண்ணிட்டாங்க. டென்னாக் நியூ கோச் ட்ரை எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. பட் எவ்ரி ஒன் ஸ்டக் வித் சேம் ப்ராப்ளம். ஸோ நம்ம லாஸ்ட் 6 மந்த்ஸ் அமோரம்க்கு போன சீசன் லாஸ்ட் 6 மந்த்ஸ் விட்டுறலாம். ஏன்னா வந்து தி போர்ட் கேவ் ஹிம் எ மெமராண்டம் இட் இஸ் நவ் ஆர் நெவர். இப்போ நீ வந்து சேர்றதுனா சரி, இல்லாட்டினா இல்ல. அண்ட் அவன் வந்து ஹி குட் நாட் ரெஃப்யூஸ் தி ஆஃபர் அண்ட் ஹி ஜாயின்ட். அந்த 6 மந்த்ஸை விட்டுருவோமே. ஏன்னா அவனுக்கு சிஸ்டம் பிளேயர்ஸ்ல நவ் மேன் யுனைடெட் ஃபேன்ஸ் கிட்ட கேட்கறது நான் கேட்டது எல்லாமே என்னன்னா, இன்டென்ட்லி விளையாடுற ஸ்டைல்ல அண்ட் த நம்பர் ஆஃப் ஈவன் ஸ்டாட்ஸ் டோன்ட் லைக் நம்பர் ஆஃப் சான்சஸ் கிரியேட்டட் தேர் எக்ஸ்ஜி வந்து எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டச்சஸ் இன் தி பாக்ஸ், ஷார்ட்ஸ் இன்சைட் தி பாக்ஸ், ஆன் டார்கெட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ கவுண்டர் அவங்க என்ன கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நீ ஆமோரியம் சாக் பண்ணிட்டு நாளைக்கு நீ ஒரு ஜாவியோ இல்ல ஜிடானோ இல்ல ஒரு கிளாஸ்னரோ யாரையோ கொண்டு வர அப்படின்னா திருப்பியும் இதே ப்ராப்ளம் வந்து ஆகுது. வாட் இஸ் இட்? இதுக்கு ஏன் இன்னும் ஒரு 3 months ஆமரம்க்கு டைம் தந்து டிசம்பர் வரை இஃப் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் தென் கோ ஃபார் அ டிஃபரெண்ட் கோச். இல்ல. ஆனா நீ யுனைட்டெட்க்கு இருக்க பிளேயர்ஸ் தே ஹேவ் அ வேர்ல்ட் கிளாஸ் ஃபார்வர்ட்ஸ். குன்யா இருக்கான், எம்பேமோ இருக்கான், இல்ல அமர் டியாலோ இருக்கான், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எங்கெங்கிருந்தோ ஷாட் அடிப்பான். எல்லாமே ஓகே. நீ டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலும் யுனைடெட் கடைசியில இருப்பாங்க. வை? பிகாஸ் தேர் மிட்ஃபீல்ட் இஸ் வெரி வீக். யூ ஹேவ் வேர்ல்ட் கிளாஸ் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் யூ ஹேவ்
டிஃபெண்டர்ஸ் ஹூ ஆர் கிளவுன்ஸ்னா ஆப்வியஸ்லி 2 சைட்லயுமே வந்து யூ வில் ஹேவ் ஸ்டாட்ஸ். டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் வர்ஸா தான் இருக்க போகுது. அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ் குட் நல்லா தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் அதான் நான் பார்க்குறேன். ஸோ நீ வந்து 200 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிட்ட. எல்லாமே உன்னோட ஃபார்வர்ட்ஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. அனதர் 3 more months. அவங்க யுனைடெட் ஃபேன்ஸ் கேட்டா 3 more months வாட் இஃப் யுனைடெட் டோன்ட் இம்ப்ரூவ்? அதே கேட்குறாங்க. இப்போ சாக் பண்ணியுமே 3 more monthsல வந்து அதே சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்னா, வாட் இஸ் இட்ஸ் ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராபபிலிட்டி இல்ல. இட் கேன் கோ எய்தர் வேஸ் 50 or 50% வை நாட் கிவ் சம் யங் கோச் another 3 more months அப்படின்ட்டுன்னு அவங்க கேட்குறாங்க. ஐ சர்டன்லி டோன்ட் பிலீவ் இன் தட் பிகாஸ் அண்ட் பீயிங் அ யுனைடெட் ஃபேன் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். பட் தே ஆர் ஏபிள் டு see ஒரு பிரைட் ஸ்பாட்ஸ் இன் த வே தே பிளே அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன பேச்சஸ்ல அண்ட் தே பிலீவ் தேர் இஸ் நோ ஹார்ம் இன் கிவிங் ஆமரம் மோர் டைம். வந்து இன்னொரு ஒரு கோச் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகாம இருக்க போகுதுன்றதுக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய தட்ஸ் வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் ஃபியூ ஆஃப் தெம் ஐ ஸ்போக் டு. ஸ்பர்ஸ் தான் ஒண்ணுமே புரியல. ஸ்பர்ஸ் தே பிகான் ரியலி வெல். அப்புறம் அட் ஹோம் சர்ப்ரைசிங்கா ஒயிட் ஹார்ட் லேன்ல ஐ மீன் லண்டன் ஸ்டேடியம்ல தே உல்ஸோட டிரா போன்மவுத்தோட ரொம்ப லைக் போன்மவுத் அவுட் பிளேட் தெம். பிரைட்டனோடயும் வந்து தே வெரி மச் அண்டர் பெர்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். மாதிரி போயிட்டு இருக்கு. இட்ஸ் என்ன அது டிரான்சிஷன்னாலயா இல்ல நியூ மேனேஜர் இல்ல பிகாஸ் தே மேட் சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த சீசன்ல. இருந்தாலும் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி சடனா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு சீயிங் தேர் ரிசல்ட்ஸ். எனக்கு என்னன்னா ஸ்பர்ஸ் இஸ் பீயிங் ஸ்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நீ உன் லண்டன் மன்மத்தை கொட்டாத. தாமஸ் பிராங்க்குக்கு வந்து ரியல் டேஸ்ட் ஆஃப் வாட் இட். நேத்து கூட போர்டோ கிளிம்ட்டோட டிரா 2-2 சாம்பியன்ஸ் லீக்ல. நேத்து கூட ஆமா சாம்பியன்ஸ் லீக்ல டிரா. பட் நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, இதே போன வருஷம் ஸ்பர்ஸ் தோத்துருப்பாங்க. இப்போ அவங்க டிரா பண்றாங்க. அட்லீஸ்ட் தே ஆர் நாட் லூசிங் பாயிண்ட்ஸ். போர்ன்மவுத் கிட்ட மட்டும் தான் அவங்க தோத்துருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ தே சிட் டேபிள்லயும் தே சிட் ஐ திங்க் 4th இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் அப்வர்ட் ட்ரெஜெக்டரி. ரிசல்ட்ஸ் வந்து இட் இஸ் as long as you don't lose it's okay. They are showing signs, a lot of signs. அண்ட் அவங்க வாங்கிட்ட பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டி பிளேயர்ஸ். தே வில் கெட் பெட்டர். அவங்களுடைய டிஃபென்ஸ்ல மட்டும் அவங்க இன்ஜுரி இல்லாம நேவிகேட் பண்ணிட்டாங்க. தே வில் பி அ சாலிட் டீம். வுல்வ்ஸோடையுமே கன்சீட் பண்ணிட்டு கோல் அடிச்சாங்க. நேற்று போர்டோ கிளிம்ட்டோடையுமே. ஸோ தேர் டிஃபென்ஸ் இஸ் கொஞ்சம் ஸ்கெட்சி ஆகுது இப்போ. பட் தேர் அட்டாக் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஃபார்முலா தான் தாமஸ் ஃப்ராங்க் வில் ஸ்ட்ரெங்தன். ஏன்னா தாமஸ் ஃப்ராங்க் ஓடைய டீம் ஹிஸ்டாரிக்கலி ஹஸ் பின் டிஃபென்சிவ்லி வெரி சாலிட். டாட்னம் வில் கெட் சாலிட் இன் டைம். ஐ திங்க் சிட்டி தான் இப்போ வந்து நல்ல ஃபார்ம்ல ரீசெண்டா வந்து ஐ திங்க் ஆஃப்டர் இன்டர்நேஷனல் பிரேக்ஸ் ஒன் சிக்ஸ் ஐ திங்க் தே ஒன் 6 மேட்சஸ் அவுட் ஆஃப் 6 சாரி அவுட் ஆஃப் 5 மேட்சஸ் அவுட் ஆஃப் 6 5 மேட்சஸ் அவுட் ஆஃப் 6. ஹாலண்ட் வந்து ஸ்கோரிங் ஃபார் ஃபன் அகைன். இது பாவம் பர்ன்லி வந்து கஷ்டப்பட்டு 67th minute அதுக்கப்புறம் ரயட் வழக்கம் போல. ஸோ சிட்டி இஸ் ஒன் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். எல்லாரையும் மேலே ஹாலண்டை கேப்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு முதல் வாரத்துல இருந்தே அவன் தான் கேப்டன் கிவிங் சிக்னிஃபிகண்ட் ரிட்டர்ன்ஸ். இன்னொன்னு இந்த ப்ரமோட்டட் டீம்ஸ்லாம் அவங்கள பத்தி என்ன நினைக்கிறேன்? 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேருமே இப்ப ரெலிகேஷன் ஜோன்ல இல்ல. அண்ட் நான் இன்னொரு ஸ்டாட்ஸ் போன லாஸ்ட் 2 சீசன்ஸ் யார் ப்ரமோட் ஆனாங்களோ அவங்க வெளில வந்துட்டாங்க. அவங்களே வந்து லீக் 1க்கு திரும்பி போயிட்டாங்க. ஆனா இந்த சீசன் வந்து பர்ன்லி வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க காம்பனி எடுக்காம இந்த ஸ்காட் பார்க்கர் எடுத்துட்டு வந்துட்டு they are playing for the strengths. நிஜமாவே நல்ல பஸ்ஸை நல்லா பார்க் பண்ணிட்டு ஈவன் அகைன்ஸ்ட் சிட்டி கூட till 60-65 minutes they were okay. They were creating ஆண்டனி. ஆமா அவன் நல்லா ஆடுறான். நெக்ஸ்ட் சண்டர்லாண்டு நல்லா பேசி விங்கர்ஸ் கிராஸ் போட்டு டாலான சென்டர் ஃபார்வர்டு. எப்படி ஒரு மிட் டேபிள் கிளப் ஒரு பிரென்ட்ஃபோர்ட் இல்ல அந்த மாதிரி கிளப் ரன் ஆச்சோ வென் தே கேம் ஃப்ரண்ட், அந்த மாதிரி சண்டர்லாண்ட் நல்லா பண்றாங்க. லீட்ஸ் வந்து எல்லாருமே 6 அடிக்கு மேல இருக்க எல்லாருமே வந்து போட்டு ஹெடர்ல. ஸோ ஐ திங்க் இந்த சீசன் வந்து 3 ப்ரமோட்டட் டீம்ஸ் அப்படியே கீழே போற மாதிரி இப்போ சைன்ஸ் இல்ல, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க. இந்த வாரம் இப்போ மான்செஸ்டர் யுனைட்டடோட சண்டர்லாண்ட் ஆடும்போது தான் எல்லாருக்குமே தெரிய வரும் சண்டர்லாண்ட் என்ன ஒரு குவாலிட்டியான. ஐ ஹோப்ஃபுல்லி டோன்ட் ஜிங்ஸ் தெம். சண்டர்லாண்ட் கண்டிப்பா ரெலெகேட் ஆக மாட்டாங்க. 4 கோல் தான் விட்டுருக்காங்க இந்த சீசன் மொத்தமா. லிவர்பூலோட கம்மியா விட்டுருக்காங்க. ஆமா, they will not relegate. And Wolves எனக்கு தெரிஞ்சு relegate ஆயிடும் இந்த வருஷம். And the other 2 teams will also get relegated, but Sunderland I'm sure they will not. They are playing amazing game. Arsenal I think are a real threat going for. இந்த ஃபார்மை வந்து அவங்க பில்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏன்னா இப்பயே அவங்க கேபிட்டலைஸ் பண்ணாதான். லிவர்பூல் ஷேக்கியா இருக்கு. மேன் சிட்டி இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் ஃபார்ம் அண்ட் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபிக்சர்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். அடுத்த ஒரு 5-6-7 மேட்ச் அவங்க கண்டினியூஸா ஃபார்ம், அதாவது அந்த சிட்டி ரன் ஆகும் தெரியுமா, 16 மேட்சஸ் வித்வுட் லாஸ் ஆர் ஜஸ்ட் ட்ரா வின் 18-19 மேட்சஸ் ரன் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு சாலிடான பொசிஷன்ல அவங்க இருப்பாங்க. ஸோ ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான டைம்ஸ். பார்ப்போம், இப்படி ஒரு திங்ஸை போட்டுருவோம்.
ஸோ போன வாரம் அன்எக்ஸ்பெக்டட் வீக் வித் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். எல்லா பெரிய டீம் ஃபாலோ பண்றவங்களுக்கும் வந்து ஒரு விதமான சேட்னஸ் கண்டிப்பா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த அப்கமிங் வீக்ஸ்ல டீம்ஸ் எல்லாம் சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணி திருப்பியும் டேபிள்ல வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும். செல்சி vs லிவர்பூல் கீனா பாருங்க. மான்செஸ்டர் vs சண்டர்லாண்டு ஒரு நல்ல மேட்ச் டு லுக் அவுட் ஃபார். இந்த மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் அடுத்த எபிசோட்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க and keep supporting us. Thank you. Have a wonderful week. Bye bye. Hey, real